ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சூப்பரான பீஃப் பெரட்டல் செம்மையாக செஞ்சு செம்மையாக சாப்பிட போகிறோம். நம்ம சேனலில் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ விறுவிறுப்பாக தான் போகும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். இன்றைக்கி நம்ம சேனலில் பீஃப் கிரேவி நல்லா சூப்பராக அழகாக செய்ய போகிறோம். இதில் வந்து நான் 1 கிலோ பீஃப் எடுத்து நல்லா குக்கரில் போட்டு அழகாக வேக வச்சுருக்கேன். இப்போ வந்து நான் அடுப்பு பற்ற வச்சுக்கிறேன். ஒரு கடாயை வச்சுக்கிறோம். இப்போ வந்து கடாய் சூடாயிடுச்சு. இப்போ வந்து நான் இதெல்லாம் கோல்டு வின்னர் எண்ணெய் இதில் சேர்க்க போகிறேன். கிராம் எண்ணெய். இப்போ நம்ம இதில் என்ன பண்ண போகிறோம்னா 2 ஏலக்காய், 4 கிராம்பு, கொஞ்சமாக பட்டை, இது இப்போ இதில் நம்ம போட போகிறோம். இப்போ வந்து பட்டை ஏலக்காயெல்லாம் போட்டாச்சு. இப்போ வந்து ஒரு 2 மீடியம் சைஸ் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 தக்காளி அதையும் இதில் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 4 பச்சை மிளகா கீரி கட் பண்ணி, கொஞ்சம் கொத்தமல்லி, கொஞ்சம் கருவேப்பிலை இருக்குது. இப்போ நம்ம இதில் வெங்காயம், பச்சை மிளகா போட்டுக்கலாம். இப்போ வந்து வெங்காயம் கொஞ்சம் வதங்கிடுச்சு. இப்போ வந்து நம்ம இதில் தக்காளி இதெல்லாம் சேர்த்துக்கலாம். இதில் கல் உப்பு தேவையான அளவு போட்டுக்குவோம். இப்போ வந்து வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம இதில் என்ன பண்ண போகிறோம்னாக்கா 50 கிராம் பூண்டு, ஒரு 30 கிராம் இஞ்சி, இதை சேர்த்து அரைச்சி வச்சிருக்கோம் பேஸ்ட் மாதிரி. இதை இப்போ இதில் போட்டுக்கலாம். இது இப்போ கொஞ்சம் நல்லா பச்சை வாசனெல்லாம் போகிற மாதிரி நல்லா வேகணும். இதுல இருந்து எண்ணெய் தனியா பிரிஞ்சு வரணும். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். இப்போ பாருங்க, எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வருது. இன்னும் கொஞ்சம் பச்சை வாடை இருக்குது. பச்சை வாடை போகட்டும். இன்னும் 2 நிமிஷம் வெயிட் பண்ணுவோம். இப்போ வந்து எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வருது. இப்போ நம்ம இதில் கருவேப்பிலை ஒரு 4 போட்டுக்கலாம். இப்போ வந்து நம்ம சிக்கன் மசாலா ஒரு 30 கிராம் சிக்கன் மசாலா இதில் போட்டுக்கலாம். பாருங்க, ஏன்னா நல்லா பிரிஞ்சு வருது பாருங்க, நல்லா தெரியுது பாருங்க. இந்த டைம்ல இந்த சிக்கன் மசாலா ஒரு 30 கிராம் இதை போட்டு நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணுங்க. இப்போ இது ரொம்ப காஞ்சி போன மாதிரி இருக்குது. இதில் கொஞ்சம் லைட்டா தண்ணி. இப்போ வந்து தனி மிளகாத்தூள் 1 டீஸ்பூன் 1 கிலோவுக்கு. லைட்டா தண்ணி ஊற்றி ஈரப்பதமாக இப்படி வச்சுக்கோங்க. இப்போ இதில் நம்ம என்ன பண்ணணும்னா இதில் மஞ்சத்தூள் கொஞ்சம் 1/4 டீஸ்பூன், உங்களுக்கு
நல்லா ஸ்பைசியாக வேணும்னா மிளகுத்தூள் அது ஒரு 1/4 டீஸ்பூன். இந்த வாசனை எல்லாம் போகணும், பச்சை வாசனை எல்லாம், அப்பதான் சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும். பாருங்க. இப்போ வந்து மசாலா எல்லாம் நல்லா ரெடி ஆயிடுச்சு, எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம வேக வச்சு இந்த பீஃபை எடுத்து இதில் போட்டுக்கலாம். பாருங்க, இது பாருங்க எப்படி இருக்கு பாக்குறதுக்கு. பாருங்க பாருங்க சும்மா அப்படியே எப்படி இருக்கு பாருங்க. பார்க்கும் போதே எனக்கு சாப்பிடணும் போலவே இருக்கு. கொஞ்சமா தான் சேர்த்துருக்கோம். இப்போ பாருங்க நல்லா அழகா கிரேவி மாதிரி பாருங்க சூப்பரா வரும். இது இன்னும் ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் அடுப்புலேயே இருக்கட்டும். அப்புறம் வந்து நம்ம பார்ப்போம். இதில் வந்து பீஃப் வேக வச்ச தண்ணி கொஞ்சம் இருக்குது, இது கொஞ்சமாக அப்படி சேர்த்துக்குவோம். நம்ம அப்போ தான் கிரேவி மாதிரி அழகாக வரும். கொஞ்சமாக தான் சேர்த்துருக்கோம் பாருங்க. நல்லா 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ வாங்க பாருங்க. நம்ம பீஃப் கிரேவி அழகா ரெடி ஆயிடுச்சு பாருங்க. ஆவி பறக்க. அவ்வளவுதாங்க, முடிஞ்சிடுச்சிங்க. இப்போ இதுல வந்து ஃபைனலா நம்ம கொத்தமல்லி இதுல சேர்த்துடுவோம். செம்ம டேஸ்ட்டுங்க, வாய்ப்பே இல்லை. நீங்க கண்டிப்பா இந்த மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. சாப்பிட்டே இருக்கணும் போல இருக்குது. கண்டிப்பா வீட்டில் ட்ரை பண்ணுங்க. ட்ரை பண்ணிட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்க. அப்புறம் நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஒரு லைக் பண்ணுங்க, ஒரு கமெண்ட் பண்ணுங்க. மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.